இன்னைக்கு விலாக் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு லீவு. சரி வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்க ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம்ன்னு சொல்லிட்டு என்னோட காஸ்டியூம் வச்சு கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அம் அப்படியே அங்க போயிட்டு இன்னொரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு போணும். அதனால சரி அங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த சாரிய பார்த்தோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. நான் எங்க போறேன்னு சொல்றேன். இப்போ ஒரு 4, 5 நாளாவே நானு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு என்னைய பார்த்தா எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப வெயிட் கெயினா இருக்கேனா? இல்ல நான் குள்ளமா இருக்கிறதுனால அப்படி தெரியிறேனா? என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் முன்னைக்கு இப்போ ஃபேட்டா தான் இருக்கேன். அ அது வந்து ஒரு சிலவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க, வெயிட் போடுவாங்க. அது வேற விஷயம். சாப்பாடெல்லாம் எனக்கு பெருசா அதிகமா சாப்பிட்றதில்ல. இருந்தாலுமே வெயிட் கொஞ்சம் அதிகமா போடுது. தைராய்டு ப்ராப்ளம் வேற இருக்கு இல்லையா? அதனால எக்ஸஸா வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கேன். சரி கொஞ்சமா குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி எல்லாம் கட்டவே பிடிக்க மாட்டேங்குது. வெயிட் எல்லாம் ரொம்ப ஏறிடுச்சா, அதனால கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம் அது எது வரைக்கும் போகுது, நான் எது வரைக்கும் தாக்கு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்க வந்து குருவாயூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். வரணும்னு நினைக்கிறோம். ஆனா எங்களால வர முடியல. அது வந்து ஐயப்பன் எப்போ நம்மள கூப்பிடுறாரோ அப்போ தானே வர முடியும். அது இப்போ கூப்பிட்டுருக்காரு போல. சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்லேருந்து. காலையில் கிளம்பிட்டோம். ஒரு 9, 9:30க்கெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். டூ வீலர்லேயே போயிட்டோம். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. உள்ள தேங்காய், பழம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இந்த துளசி மாலை அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவுமே நாங்கள் உள்ளே போய் அப்படியே சும்மா அந்த பிளேட்டில் தான் வச்சோம். அந்த தீபாராதனை அந்த மாதிரியெல்லாம் காமிக்கல. இந்த கோயிலோட வழக்கம் அப்படி இருக்கலாம் போல இருக்குது. நாங்கள் பேக் சைடு வழியாக போயிட்டுருந்தோம். ஆனால் ஃப்ரண்ட் வியூ அந்த சைடு இருக்குது. நாங்கள் லொக்கேஷன் போட்டோம். இந்த சைடு தான் எங்களுக்கு காமிச்சிச்சு. அதனால் நாங்கள் இப்படி போயிட்டோம். அந்த ஃப்ரண்ட்டில் தெப்பக்குளம் இருக்குல்ல, அந்த வழியாக தான் வர மாதிரி இருக்குது. சரி போய் உள்ள சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து தூதர்கள் மாதிரி இருந்தாங்க. அது ரெக்கை இருக்கிறனால நான் அப்படி நினச்சேன். ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது பார்த்துட்டு இந்த சைடு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுறலாம், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சுற்றி பார்க்க வந்தோம். இந்த விநாயகர் வந்து என் தம்பிக்கு ரொம்ப ஸ்பெஷலு. என்னம்மா விநாயகர் சாமி ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்களா, ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். பாருமா நீ தான் ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டேங்கிற, பாரு சாமியெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா இங்கே கிருஷ்ணர், அது நல்ல அலங்காரம் பண்ணி ஊஞ்சலில் உட்கார வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஃபோட்டோ மைண்டட், வீடியோ மைண்டட்லேயே இருக்க மாட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்கன்னா அந்த கான்ஷியஸில் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் தானாகவே எப்படி என்னோடய நேச்சருக்கு நான் நடந்துக்குவேன். அந்த மாதிரி தான் நான் வீடியோ எடுத்துருக்கிறதே தெரியல. கொஞ்சம் பொறுமையாக வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாட்டு வேகமாக குடுகுடுன்னு நடந்து வந்துட்டேன். இந்த இடம் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக, அமைதியாக, சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த கேரளா சைடில் உள்ள கோயிலெலாம் நான் போய் பார்த்ததில்ல. ஆனாலும் நம்ம ஊரில் இருக்க சைடில் இருக்க கோயிலை விட இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவ்வளோ நீட்டாக, க்ளீனாக, கொயட்டாக, சைலண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மஞ்சப்பூ வந்து சின்ன வயசில் இந்த கொட்டாங்குச்செல்லாம் வச்சு சமைக்கும்போது கடைஞ்சி ரசமெல்லாம் வைப்போம். அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு அந்த மஞ்சப்பூவை. தம்பி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் எப்படி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம எப்படியாவது ஓட்டணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்குமே அங்கே என்டர்டெயின்மெண்ட்க்கு நல்ல இடம் இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மரங்கள் தான். மாங்காய்லாம் பிஞ்சு விட்டுருந்துச்சு. இப்போது சீசன் ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதனால் பிஞ்செல்லாம் விட்டுருந்துச்சு பூ எல்லாமே. இந்த தெப்பக்குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லை, குட்டியாகவும் இல்லை, மீடியமான சைஸில் நீட்டாக அழகாக இருந்துச்சு. இது தெப்பம் எப்போ அப்படின்னு தெரியல. எனக்கு தெப்பம் பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். அது நம்ம மலைக்கோட்டை தெப்பமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இது ஒரு நாள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டே வந்துட்டுருந்தோம். இது சங்குப்பூ, நிறைய பூக்கள், ரொம்ப அழகான இடம் அப்படின்னு அந்த நந்தவனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா இடமும் பூக்கள் தான். இது யானை பாருங்கள் எவ்வளோ
இருக்குன்னு. இப்போ தான் ரீசெண்டாக கும்கி 2 படம் பார்த்தோம். தம்பி வந்து "அம்மா அந்த யானை விட இந்த நிலா யானை சூப்பரா இருக்கும்மா. அது ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, நடக்கவே மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு நிலாலாம் பேர் வச்சுட்டு இருந்தான். இந்த சைட் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் பசு மாடெல்லாம் கட்டி போட்டிருந்தாங்க. அந்த சைடு அதுக்கான இடம் போல இருக்குது. இங்கே பால் எல்லாம் இங்கேயே ரெடி பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்துக்கு எல்லாமே வந்து இங்கே கறந்து கொடுப்பாங்க போல இருக்குது. எனக்கு தெரியல. அப்படியே இங்கே வளர்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் தொடணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். அது கேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளார நம்மளும் போக முடியாது. அவங்க வாஷ் பண்ணி எல்லாமே அங்கே வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மாடுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. பார்க்கணும் தொடணும்னு இருந்தான். ஒரு கன்றுக்குட்டி மட்டும் துள்ளி குதித்து ஓடி வந்துருச்சு. கிட்ட போகத்தோட பயம்தான். அதாவது நம்ம பசுமாடை கூட தொட்டுடலாம். கன்றுக்குட்டி ரொம்ப டேஞ்சர். அது வந்து கண்ணு முன்ன தெரியாமல் குதித்து ஓடும். அதனால் அது தொட்டு பயமாக இருந்துச்சு. அப்புறம் நான் தொட்டேன். அது ஒன்றுமே செய்யலை. சரி அப்புறமா தான் தம்பியை கொஞ்சம் கிட்ட கொண்டு போனேன். நல்ல எங்களுக்காகவே கிட்ட வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கூரை வீடு மாதிரி இருந்துச்சு. இது வந்து சக்தி சங்கர மடம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இது கோவில் டைப் தான். ஆனால் இது சாமியார் மடம் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சாமிகள் அந்த குருக்கள் பேர் எனக்கு தெரியல. இது ஃபுல்லாக சுற்றி அந்த ஃபோட்டோஸு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இங்கே வந்து அந்த குருக்கள் இருந்தாங்க. இங்கே இந்த சைடு பார்த்திங்கன்னா சாய்பாபா அந்த ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு. நல்லாயிருக்கு. அது வந்து சாய்பாபா இதனாலே ரொம்ப அமைதியாக அந்த மாதிரியான இடமா தான் இருக்கும். இங்கேயும் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. அந்த ஒரு காம் வந்து நம்ம அந்த வைப் வந்து நம்ம நல்லா உணர முடிஞ்சிச்சு. அவ்வளோ ஸ்மூத்தாக அமைதியாக சில்லுன்னு அந்த இடம். கீற்று கூரை எல்லாம் போட்டிருக்காங்களா, அந்த இடமே நல்ல அமைதியாக சில்லுன்னு இருந்துச்சு. இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான கொஞ்சம் ஸ்பேஸை கொடுத்து அவங்க அந்த வீடு கட்டியிருக்காங்க. அது நல்லா இருந்ததுல. அந்த மரம் வீணாகிடக்கூடாது, வெட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மணியெல்லாம் அடிச்சுட்டு இந்த பக்கம் பாருங்கள், இந்த கற்சலெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த தெப்பக்குளத்துலேயே அந்த கார்னரில் மட்டும் அந்த கல்வெட்டுக்கள் மாதிரி பதிச்சிருந்தாங்க. இது வந்து தங்கத்தாமரை அப்படின்ற நான் நினைக்கிறேன். இது நல்லா இருக்குல்ல. செம்பில் தான் இருக்கும். ஆனால் நான் நினச்சேன் தங்கத்தாமரை மாதிரி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக அவ்வளோ மரங்கள் லெமன் ட்ரீ தான் இருக்குது. எனக்கு ஒன்று கீழே கிடச்சிச்சு. சரி எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் லெமன் வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது. பக்கத்தில் வந்து நார்த்தங்காய் மரம் இருந்துச்சு. ஆனால் அதில் காய் பிடிக்கவே இல்லை. இது லெமனும் இவ்வளோ பெருசு இல்லை. ஆனால் வாசனை வந்து லெமன் மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு எடுத்துகிட்டு வந்தேன். நமக்கு எதோ கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வியூவெலாம் நல்ல நேச்சர் சூப்பராக இருந்துச்சு. வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே நிறைய கப்பிள்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் ஒருத்தவங்க அதிலே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எடுக்கிறதுக்கு. எங்கள் கல்யாணத்து டைம்லேயே கொரோனா பீரியட்னால எங்களால் எதுவுமே அவுட்டோர் ஷூட்லாம் போகவே முடியல. இந்த மாதிரி சின்ன சின்னது இந்த வீடியோஸ்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கணும் மெமரியாக அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப தேங்க் பண்ணேன். இது வந்து அன்னப்பறவை. நான் வாத்துன்னு நினச்சேன். ஆனால் அவங்க அன்னன்னு சொன்னாங்க. சரி ஓகே, தெரிஞ்சவங்க சொன்னால் ஏற்றுக்கணும் இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பில்லாங்குழல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா அலங்காரம் பண்ணி ஊஞ்சலில் உட்கார வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் டைமை ஓட்டிட்டோம். எப்படியோ சுற்றி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி உள்ளே சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்களும் போய் சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து ஜென்ஸ் எல்லாமே சட்டை போடக்கூடாது போல் இருக்குது. என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாங்க. சரி என்ன உள்ளே தானே இருக்காங்க, கோயில் சாமிக்கிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தம்பியும் ஜென் இல்லையா, அதனால அவனுக்கும் சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு நிறைவாக இருந்துச்சு. வெளியே வந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கான ஸ்பெஷல் வந்து இங்கே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் 6 மந்த் ஆரம்பிக்கும் போது சாப்பாடு விட்றாங்க. ஃபஸ்ட்டு இங்கே தான் அந்த ஃபுட்டை ஆரம்பிக்கிறாங்க. தம்பிக்கு நான் சாப்பாடு விட்டும் போதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த கோயில் இங்கே அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பார்ப்போம், ஐயப்பன் அருள் இருந்தால் பொம்பளை பிள்ளை பிறந்தா நம்ம இங்கே வந்து சாப்பாடு ஊட்டலாம். ஆசை இருக்குது, பட் பயமும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சேட்டைகள் இவனை வச்சுக்கிட்டே என்னால் ஒன்றும் முடியல. சரி பார்க்கலாம் அப்படின்னு இங்கே ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு, ஒரு அக்கா வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு அவங்க பாயசம்லாம் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் இன்றைக்கி விலாக் இதோடு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம்
காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால தம்பி தூங்கிட்டான். என் வண்டி எடுத்துகிட்டு போனதுனால நின்றுக்கிட்டே இருந்ததுனால அப்புறம் சீக்கிரமாக எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். தூங்கி தூங்கி விழுந்துகிட்டே இருந்தான். இன்றைக்கி விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.